Ziva presents A to Z with Pavi. வணக்கம் viewers, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? I hope you're all doing good and staying safe. This is Pavitra Manolan and I'm going to be the host for your show A to Z with Pavi presented by Arunexelo Ziva. இனி வரைக்கும் நம்ம ஷோவில் நீங்கள் எல்லாரும் நிறைய எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நிறையா கெஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் அண்ட் அவங்க எல்லாருமே லைக் யூ ஹவ் சீன் ஆக்டர்ஸ் கமீடியன்ஸ் தியேட்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் மெனி மோர் எல்லாருமே அவங்களோட ஆன் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் லைவ் பெர்ஃபார்மன்ஸஸ் பற்றி அவங்களோட ஜேர்னி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எல்லாமே ஷேர் பண்ணாங்க. பட் இன்னைக்கு நம்ம ஷோவில் ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜேர்னி ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு டைரக்டரை இன்வைட் பண்ணியிருக்கோம். எஸ், இவங்களை பற்றி நான் சொல்லணும்னா அவங்களோட ஜேர்னி 1993ல் மிஸ்ஸஸ் சுஹாசினி மணிரத்னம் மேமோட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இந்திரா மூவிக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறையா மூவிஸ் வித் ஒன் அண்ட் ஒன்லி லெஜண்ட் மணிரத்னம் சாரோட அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபியூ ஆஃப் த மூவிஸ் ஆர் யுவா, ஆய்தழுத்து, இருவர், தில்சே. அதுக்கப்புறம் அவங்களோட ஓன் மூவிஸும் அவங்க டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் சொந்த மூவி வந்து கண்டநாள் முதல், அப்புறம் கண்ணாமூச்சி என்னடா, அப்புறம் ரீசெண்டாக ஒரு கன்னடா மூவி கூட ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்க மூவிஸ் மட்டும் இல்லாமல் நிறையா ஆட்ஸ், ப்ரொமோஷனல் வீடியோஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ரிஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஜேர்னி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கறதுக்கு ஈவன் ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். With that, I would like to invite the guest of honor for our show today, Mrs. V. Priya. So, vanakkam ma'am, எப்படி இருக்கீங்க? Welcome to our show. Thank you so much. It's such a great pleasure to be part of the show, especially for you because I'm slowly becoming a small fan of yours. So, it's nice to chat with you now. How sweet, ma'am, and we are very happy to have you on our show today. And first of all, thank you so much for taking time and joining with us. And நாங்கள் இப்போ உங்கள் ஜேர்னி பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை கேட்டே ஆனோம். காமாட்சி எப்படி பிரியாவானாங்க? ஏதாச்சும் ஒரு குட்டி ஸ்டோரி வச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி வந்து பிரியா தான் காமாட்சி ஆனாங்க. என்னுடைய பெட் நேம் வந்து பிரியா. வீட்டில் வந்து பேரு பிரியா தான். அண்ட் அஃப்கோர்ஸ் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இப்போ வந்து என்னுடைய அக்கா பேர் லதா, ஆனால் வந்து ஒஃபிஷியல் நேம் அனந்தலக்ஷ்மி. எங்கள் இன்னொரு அக்கா பேர் சுதா, ஒஃபிஷியல் நேம் வந்து லக்ஷ்மி. ஸோ இந்த மாதிரி எனக்கும் வந்து அதாவது ஒரு பாட்டி பேர் வச்சாங்க, ஒரு அக்காவுக்கு இன்னொரு பாட்டி பேர் வச்சாங்க. பாட்டி 2 பாட்டி தானே இருக்க முடியும். ஸோ ஃபைனலி தே தாட் அண்ட் எங்களுடைய குலதெய்வம் காமாட்சி அம்மன். ஸோ அவங்களுடைய பேர் சாமி பேர் வைக்கணும் அப்படின்ட்டு they said that we should keep an official name also. So Priya வந்து became Kamakshi. There is actually Priyaன்றது till now Priyaக்கு வந்து ஒரு official identity other than in screen இல்ல. Everywhere it's only Kamakshi. Oh wow. Okay, so it is not like the city field வந்து உங்க பேர் மாறல. So it's like Priya changed to Kamakshi தான். And it's such a beautiful and cute story. As usual, you're very famous for your cute replies and மறுபடியும் நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக பதில் சொல்லியிருக்கீங்க. அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ஜேர்னி 1993ல் யூ ஹவ் ஸ்டார்டட் ஆஃப் இன்டு ஃபிலிம்ஸ் வித் சுஹாசினி மணிரத்னம் மேமோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இந்திரா மூவியில் நடிச்சிங்க. ஸோ நீங்கள் ஃபிலிம்ஸ்குள்ளே எப்படி வந்தீங்க? லைக் ஹவ் வாஸ் யூர் ஜேர்னி அண்ட் எப்படி என்டர் ஆனீங்க ஃபிலிம்ஸ்குள்ளே? சின்ன வயசுலேருந்தே அஃப்கோர்ஸ் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ட் ஸ்கூல்லேயே வந்து நான் வித்யோதயா ஸ்கூலில் படித்தேன். ஸோ வித்யோதயா ஸ்கூலில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நாங்களே நாடகம் எழுதுவோம், நாங்களே சாங்ஸ் எழுதுவோம், நாங்களே வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஸோ அப்போலேருந்து எனக்கு வந்து ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ள டைரக்டராகவும் இருந்தேன். பட் ஆக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் என்ன ப்ராப்ளம்னா இப்படி வளர்றதுக்கு பதில் இப்படி வளர்ந்துட்டேன். ஸோ தென் ஐ தாட் ஓகே என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது ஆக்சுவலி 1990ல் நான் எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஜாயின் பண்ண 1989ல் ஜாயின் பண்ணும்போது தியேட்டரில் நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். அந்த டைமில் வந்து சுஹாசினி மேடம் வந்து பெண் அப்படின்ற ஒரு சீரியல் டிவியில் தூர்தர்ஷனில் வந்துட்டு இருந்தது. ஈச் ஒன் வாஸ் அ ஷார்ட் ஸ்டோரி about a woman, so ராதிகா மேம், ரேவதி மேம், ஷோபனா, நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. அதில் ஷரண்யா மேம் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸில் நான் ஒரு குட்டி கேரக்டர் நடித்தேன். when I saw Suhasini directing, the way she was able to tell the stories, I realized that I also want to probably do this. Maybe acting or theater is not my space, but maybe I want to be doing cinema
அப்படின்ற அன்னைக்கு அப்பதான். ஸோ அவங்க தான் ஆக்சுவலி பார்த்தோன்னா என்னோட இன்ஸ்பிரேஷன். And so from then I started focusing on that, you know. So Pune Institute try பண்ணேன், ஃபெயில் பண்ணேன் எக்ஸாம். தென் அப்புறம் அவங்க கிட்டே போய் கேட்டேன், ரொம்ப வெகுளித்தனமா போய் மணி சார் கிட்ட போய் கேட்டேன், சார் என்ன அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ அவர் கேட்டார், உனக்கு சினிமா பத்தி என்னமா தெரியும் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் தெரியாது சார், போய் படிச்சுட்டு வா, கண்டிப்பா நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஹாசினி மேம் தான் ஆக்சுவலி வந்து என்ன, she made me, you know, apply here, local institute, நம்ம film institute, and I'm very very happy, you know, because cinema எதுவுமே தெரியாத ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ், ஒரு ட்ரைனிங் கண்டிப்பா தேவை. Wow, such an inspiring story, ma'am. ஏன்னா நீங்க started off with something and cinema பத்தி அவ்வளவு தெரியாம you got into direction and ஒரு focused அதுல இறங்கி, and now you are super successful, so you are like a living role model for a lot of us. So thank you so much, and please keep continuing to do more movies, ma'am. And நீங்க மணி சாரோட நிறைய படம் பண்ணிருக்கீங்க. Like as you worked with assistant director with Mani sir for very famous movies and like blockbuster ones like Yuva, Aitheluthu, Dilse and Iruvar. மணி சார் கிட்ட இருந்து நீங்க ஏதாச்சும் லேர்னிங்ஸ் அப்படின்னு நிறைய கத்துட்டு இருப்பீங்க. ஸோ அவர்கிட்ட நீங்க என்ன லேர்னிங்ஸ்லாம் கத்துட்டீங்க, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? மணி சார் கிட்ட ஜாயின் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் இந்திரா முடிஞ்சிட்டு இன்ஸ்டிடியூட்ல I was still and I was very lucky, you know, because இன்ஸ்டிடியூட்ல வந்து they actually gave me permission to go work with Suhasini இன்ஸ்டிடியூட்ல நான் படிக்கும் போதே, which of course it was not official permission, but they said you can go and work because at the time there were not many women directors, you know, so they thought that's a very good opportunity for me அப்படின்னு நினைச்சிட்டு they allowed me to go. அது முடியும் போது ஆக்சுவலி நான் வந்து ஒரு தேர்ட் இயர்லாம் பண்ணும்போதே தென் ஃபைனல் எக்ஸாம்லாம் எழுதிட்டு தென் மணி சாரை கூப்பிட்டு யூ வை டோன்ட் யூ ஒர்க் ஆன் மை ஃபில்ம் அப்படின்னு கேட்டபோது ஐ வாஸ் ரியலி ஆனர்ட் அண்ட் ஐ ஃபெல்ட் சோ த்ரில்டு. ஒரு பிகாஸ் ஐ திங்க் ஹி ஹட் சீன் மீ, யூனோ, அண்ட் ஹி ஹட் ப்ராமிஸ்ட் நீ படிச்சானா நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஹி டுக் மீ ஆன் அண்ட் அவர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் திங் ஐ திங்க் வி ஆல் லேர்ன், ஆல் மணி சார்ஸ் 80s learners is, I know அது ரொம்ப கிளிஷேடா நான் சொல்ல போறது, பட் அவருடைய டெடிகேஷன். The film is all important, the film is most important. அதுதான் அந்த கதை எப்படி நம்ம ஸ்கிரீன்குள்ள டிரான்ஸ்லேட் பண்றோம் அதுதான் முக்கியம். அதுக்காக என்ன வேணா நீ கஷ்டப்படலாம். This is the main learning we got. Then more than that, you learn dedication, you know. After dedication, you learn how, then you learn the craft, you know. So he'll always say, see, actually, நீ வந்து ஒரு படம் ரெண்டு படம் தான் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் you should branch out on your own, because otherwise you will get, you know, your ultimate goal is not joining Mani Ratnam. Your ultimate goal should be making a movie. That is the most important thing. நீ உன்னுடைய கதையை எப்படி பண்ற? So I want you to analyze. இப்ப நான் ஒரு சீன் நான் ஷூட் பண்ணும்போது நீ அதை ஷூட் பண்ணா எப்படி ஷூட் பண்ற, நீ அதை எழுதினா எப்படி எழுதுவ, அப்படி பார்க்கணும். So contrary to Mani sir, he says I'm a bad teacher, but contrary to அவர் சொல்றதுக்கோ இல்ல people believe பண்றதுக்கோ, he's actually a very good teacher. Because I think the first most important thing a teacher should do is to let your student free. You know, even like I am trying to learn that from sir, you know, I am still trying to do it, and I have a team of people, and I give them a free hand whether I accept it or not, because ultimately என்னுடைய விஷனுக்கு தான் நீ ஒர்க் பண்ற, but I give you a chance to actually explore some aspect on your own, and if you are right, I will accept it. That is exactly how Mani sir teaches. That is what I learned mainly. Of course, I can't actually, you know, learn like அவருடைய style of storytelling. அதெல்லாம் எனக்கு, I mean, that is something which each person has within them. But I think that இது தெரிஞ்சாலே ஒரு சீனை எப்படி ஸ்டேஜ் பண்ணணும், ஒரு ஷார்ட் எப்படி வைக்கணும், எப்படி வந்து வேற மாதிரி ஒரு கோணத்துல அதை பார்க்கலாம், இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டாலே இதை நம்ம சொல்லும் போது, நம்ம கதை சொல்லும் போது கூட அது வந்து வேற மாதிரி இருக்கும். So I think that's basically what we learned. நிச்சயமா அமேசிங் மேம். ஒரு மாஸ்டர் கிட்ட இருந்து இன்னொரு மாஸ்டர் உருவாயிருக்காங்க. ஸோ விச் இஸ் வெரி ட்ரூ இன் யோர் கேஸ்.
அண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஷேர் பண்ணீங்க யோர் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் யோர் லேர்னிங்ஸ் ஃப்ரம் மணி சார். அண்ட் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு மேம். பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஆன் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். Arun Excello Ziva presents A to Z with Pavi. Arun Excello Ziva presents A to Z with Pavi. Welcome back to the show, viewers, and you're watching A to Z with Pavi presented by Arun Excello Ziva. So welcome back to the show again, ma'am. ஸோ நீங்கள் மணி சாரோட இருந்த அனுபவம் பற்றி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஷேர் பண்ணீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி நிறையா பேசிட்டோம் நம்ம. பட் இப்போ உங்கள் சொந்த ஃபிலிம் நீங்கள் கண்ட நாள் முதல், தட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஷுட் ஆல்வேஸ் பி அ வெரி ஸ்பெஷல் ஒன். ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? உண்மையாக சொல்லணும்னா கண்ட நாள் முதல் ஐ திங்க் is one of the most magical experiences of my life. I never get it back, but I always yearn to get it back. அது அந்த ஒரு ஜேர்னியை வந்து என்னால் சொல்லவே முடியாது. எல்லாமே மேஜிக்கல். அது அப்போதான் வந்து ஆயுத எழுத்து முடிஞ்சிருந்தது. அண்ட் அப்போ ஐ வாஸ் ஏஜ் சொல்லக்கூடாது, பட் கல்யாண வயசுக்கு கொஞ்சம் தாண்டி போயாச்சு. ஆனால் கல்யாணம் இல்லை, பாய் ஃப்ரெண்டும் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஸோ வீட்லேயும் கொஞ்சம் கவலையாக இருந்தது எல்லாருக்கும். அண்ட் இதெல்லாம் ரொம்ப சீக்ரெட்டான விஷயங்கள் சொல்கிறேன். அண்ட் ஒரு நாள் பெரிய இது வந்து என்ன நீயாவது யாருமே தெரியாது, சத்தியமா சினிமாவில் வந்த மாதிரி வை யூ கான்ட் ஃபைண்ட் சம்படி அப்படின்னா ஐ கான்ட் நோ அதர்வைஸ் ஐ வுட் ஹவ் ஃபவுண்ட் நோ அப்படின்னு அந்த ரேஞ்ச்லலாம் சண்டையெல்லாம் போய் கடைசியில் வந்து என்னுடைய அண்ணியெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க மாப்பிள்ளையெல்லாம் தேட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நடுவில் இந்த கண்ட நாள் முதல் அப்படியே எழுத்து வடிவத்தில் உருவாயிட்டு இருந்தது. அப்போ வந்து நான் அன்புள்ள சிநேகிதின்னு ஒரு சீரியல் பண்ணும்போது ராமதாஸ் சார் தான் வந்து அதுக்கு டைலாக்ஸ் எழுதியிருந்தாரு. அண்ட் ஸோ அவர் வந்து he used to say, செல்லோ நீ வந்து படம் பண்ணுண்டா ராஜா, இப்படியே தான் சொல்வார், ராஜா நீ படம் பண்ணும் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வாட் he did is அவர்கிட்ட போய் நான் இந்த கண்ட நாள் முதல் ஸ்டோரியை சொன்னேன். இது வந்து ஐ திங்க் 2004ல யூனோ. அண்ட் he took it upon himself. என்னை வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு கிட்ட கூட்டிட்டு போகிறது, போய் வந்து எனக்கு என்ன கதை சொல்ல வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு நிறைய பேர்கிட்ட என்னை கூட்டிட்டு போனாரு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு சரி அட்லீஸ்ட் நீ வந்து கல்யாணம் பண்ணோன்னா யூ ஹேவ் டு லூஸ் வெயிட் அப்படின்லாம் சொல்லிட்டு ஸோ நான் பயங்கரமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஐம் டெல்லிங் த ஹோல் ஸ்டோரி. ஓகே, இஸ் இட் ஓகே? ஸோ வந்து வெயிட் எல்லாம் லூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணும்போது ஸ்லோலி ஐ திங்க் ஒரு அந்த ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லைக்கிங் யுவர் அப்பியரன்ஸ் அண்ட் யூனோ த வே யூ லுக் அண்ட் எவ்ரி திங், கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலும் ஜாஸ்தியாது யூனோ. ஸோ இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சரி ஒன்றுமே நடக்கல, போயான்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு ஏதோ ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணமும் ஏதோ ஒரு மாப்பிள்ளை இல்லை, அஃப்கோர்ஸ் மை ஹஸ்பண்ட், கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹட் கான் டு ஹைதராபாத் யூனோ. மை ஹஸ்பண்ட் இஸ் ஃப்ரம் ஹைதராபாத். ஸோ அங்கே போய் என்கேஜ்மெண்ட் எல்லாம் கூட முடிஞ்சிருச்சு. ஆனால் படம் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. ஸோ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் எங்கள் மாமியார் வந்து ஷி விசிட்டட் சென்னை. அண்ட் அன்னைக்கு தான் வந்து ராம்தாஸ் சாரும் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஃபோன் பண்ணி அம்மா வெங்கட் சார் இருக்காரு, அவரை வந்து நீ வந்து மீட் பண்ண அப்படின்னு சொன்னார். வெங்கட் சார் வாஸ் அட் தட் டைம் ஹி வாஸ் an executive producer and everything. Now he's also acting, he's doing a lot of stuff. He's somebody whom I really value and respect in the industry. So அவரை மீட் பண்ணி போய் நான் கண்ட நாள் முதல் கதை சொல்லிட்டேன். And he immediately looked at it and said, I think பிரகாஷ் இந்த கதை கேட்கணுமா, நான் பேசுறேன் அப்படின்னா. ஐ said ஓகே திருப்பி இதே எல்லாரும் அதே தான் சொல்றாங்க, திருப்பி பேசுறேன் அப்படின்னு. பார்த்தோன்னா அடுத்த நாள் காலையிலேயே 8 மணிக்கு பிரகாஷ் ராஜ் ஃபோன் பண்ணாரு. என்ன உன் கதை வச்சிருக்கேன், என்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா, நான் உன் ஃப்ரெண்டு கிடையாதா, வெங்கட் தான் சொல்லுவியா அப்படின்னு. இட் ஸ்டார்டட் லைக் தட். அண்ட் தென் இட் பிகேம் லைக் ஸோ ஃப்ரம் தட் மூமெண்ட் உடனே ஆஃபீஸ் போனேன், கதை கேட்டு உடனே படம் பண்றோம், உடனே ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம், எல்லாமே உடனே இட் ஸ்டார்டட். அண்ட் ஐ ஜஸ்ட் கால் மை மதர் and said, அம்மா இட்ஸ் லைக் because of you I think you're my lucky charm, you came home and you know this film happened. And நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணேன். என்னோட கல்யாணம் வந்து it was only supposed to be in January 2005. Then it became February 2005. So I said கண்டிப்பா நான் ஒரு ஷெட்யூலாவது ஷூட் பண்ணிருக்கணும் before I get married அப்படின்னு. So they said okay சொல்லிட்டு. And Prakash also tried very hard and somehow we started rolling in by Jan.
after Pongal. It is, I think, I don't know, I can't tell you. Every moment I got PC Sriram, I got Tota Tarani, I got Yuvan Shankar Raja, I got Prasanna, I got Laila, I got Karthik, I got everybody, Revathi. I can't even tell you within, சொல்லவே முடியல. Every moment in that film, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மேஜிக்கல். எல்லாமே அப்படி, அதாவது எல்லா ஸ்டார்ஸும் சேர்ந்து கரெக்டா அலைன் பண்ணி இந்த எடுத்துக்கோ அப்படின்ற ஒரு பிரம்ம முகூர்த்தம் that was that period. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கண்ட நாள் முதல் கண்ணாமூச்சி என்னடா எடுத்தீங்க, அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் கேப் இருந்தது பிஃபோர் யுவர் லேட்டஸ்ட் கன்னடா ஃபிலிம் ரிலீஸ்ட். அண்ட் ஏன் அவ்வளோ கேப் எடுத்தீங்க நடுவில்? லைக் இஸ் தேர் எனி ஸ்பெசிஃபிக் ரீசன் ஆஸ் டு வை யூ ஆர் நாட் டூயிங் ஃபிலிம்ஸ் ஃபார் லைக் 10 years? அது வந்து ஒரு 12-year old story. ஓகே, லைக் ராமர் மாதிரி ஆயிட்டேன் நான். நோ, ஓகே, சீரியஸ்லி ஸ்பீக்கிங், see, a project started, it stopped. Then another project started, it stopped. இப்படிதான் வந்து போயிட்டு இருந்தது கொஞ்ச நாளைக்கு. And then after some time அந்த ஒரு செஸ்ட் நம்ம we lose it, because ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆகி ஸ்டாப் ஆச்சு. Then I just took a break for some time, reworked on another script. இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்கிரிப்ட் அந்த டைம்ல நான் பண்ணியிருக்கேன். Then இதுக்கு நடுவில் my mother also fell ill. She has dementia, so Alzheimer's. So அதனால அவங்கள கொஞ்சம் my focus started becoming that, okay, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒர்க் இருக்கு, என்னோட சிஸ்டர்ஸ், என்னோட பிரதர் எல்லாருக்கும். So if I am free now, வந்து கொஞ்சம் I can take little extra care of her. So அது கொஞ்சம் டைம் போச்சு. அண்ட் இப்படியே போயிட்டே இருந்தது. கடைசியில் வந்து நானும் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் வந்து it won't take off. ஸோ கடைசியில் ஆக்சுவலி I was at my wit's end, ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது தான் பிரீதா வந்து, மை சினிமாட்டோகிராஃபர் பிரீதா வந்து கன்னடாவில், ஷீ லிவ்ஸ் இன் பெங்களூர், அவங்க கன்னடாவில் ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷீ வாஸ் சேயிங், ஏன் நீ வந்து கன்னடாவில் ட்ரை பண்ணக்கூடாது, யூ ஷுட் கம் அண்ட் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்கேருந்து ஷீ மேட் மீ கம் தேர் அண்ட் மீட் பீப்புள். அண்ட் I met Yash actually, KGF hero Yash, and through him I got this project in சொல்லலாம். பிகாஸ் அவர்கிட்ட நான் சும்மா பிளைண்டா போய் நான் ஏதோ ஒரு சாமி கிட்ட போய் கேட்கற மாதிரி, ஏதோ ஒரு வரம் கேட்ட மாதிரி தான் நான் கேட்டேன். Because he's such a wonderful guy, and he heard me out and he said, let me see, I like the story, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாச்சும் இதை நான் வந்து let me see how we can make it into a film சொல்லிட்டு அவரே வந்து, அவருடைய வைஃப் தான் அதுல ஹீரோயின், ராதிகா பண்டிட் தான் எங்க படத்துல ஹீரோயின். அவங்க கிட்ட வந்து நீ கதை கேட்கறியான்னு சொல்லி அவங்கள கேட்டுட்டு, அவங்க கதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய், அதுக்கப்புறம் வந்து ஹீரோ யாரும் பண்ணான்னா அந்த டைம்ல வந்து நிரூப் பண்டாரின்னு ஒரு பையன், இஸ் வெரி குட், எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர் அண்ட் வெரி டெடிகேட்டட். ஸோ ஐ வெண்ட் அண்ட் நரேட்டட் டு ஹிம். Then producer yarna, they spoke to 2-3 people, and then Rockline sir when he got very interested, Rockline Venkatesh sir. So it was that is also, I think, in my life, the second chance was also magical. Nichayama ma'am, nichayama, we are all waiting for your updates soon, so do keep us updated, and we are very excited for it. So next segment la we are having a lot of fun elements also, but நம்ம அடுத்த செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி let's go for a short commercial break. Arun Excello Ziva presents A to Z with Pavi. Arun Excello Ziva presents A to Z with Pavi. Welcome back to the show, viewers, and you're watching A to Z with Pavi presented by Arun Excello Ziva. And இப்போ வந்து நம்ம ஷோவோட எண்ட் செக்மெண்ட்க்கு வந்தாச்சு. ஸோ we are going to play ஒரு குட்டி கேம். ஸோ ரெடியா? Yes. ஸோ இந்த கேம் வந்து we are going to play choose one among the choice. ஓகே, ஸோ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பேன், நீங்கள் ஏதாச்சும் ஒன்று தான் சூஸ் பண்ணணும். அண்ட் ஒரு 1-liner ரீசன் சொல்லணும் ஏன் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னு. Very difficult. Okay. நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டு ஆஸ்க் யூ திஸ் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Suhasini Mama, Maniratnam Sir. Suhasini ma'am because she's my inspiration, Mani sir because he's my guru. 50-50. ஓகே, ஐ திங்க் உங்களால் இதுக்கு சூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே ஒரு எக்கச்சக்கமான கேள்வி தான் கேட்டிருக்கேன். சரி, அடுத்தது ஒரு ஈஸியாக கேட்குறேன். தலை தோனியா விராட் கோலியா? தோனி ஆல்வேஸ். நெக்ஸ்ட் வந்து இளையராஜா சாரா யுவன் சங்கர் ராஜா சாரா? Raja sir for his
divine music, Yuvan for his divine persona. சரி, உங்க எக்ஸ்பிளனேஷன் கவர்ட் அப் த ஆன்சர். ஸோ அதனால 2 சாய்ஸும் நான் ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், கண்ட நாள் முதலா கண்ணாமூச்சி ஏனடாவா? ரெண்டுமே என்னோட குழந்தைங்க. ஓகே, எனக்கு வந்து இந்த குழந்தை தான் அந்த குழந்தையோட பிடிச்சிருக்கு எப்படி நீங்க கேட்க முடியும்? நீங்க ஆக்சுவலி நல்லவேளை நீங்க ஆதிலட்சுமி புராணா சேர்க்கல. அப்படின்னா 3 குழந்தைங்க இருக்காங்க. என் 3 குழந்தைங்களும் எனக்கு எனக்கு எல்லா 3மே என்னுடைய ஃபேவரட்ஸ். I love all 3 of them. You cannot ask me this question. நீங்க சொன்ன மாதிரி யூ ஹேவிங் வெரி கியூட் ரிப்ளைஸ். என்னையே லாக் பண்ணிட்டீங்க. ஐ கான்ட் ஃபோர்ஸ் யூ டு ஆன்சர் இதுக்கு மேல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து காலிவுட்டா சாண்டல்வுட்டா? ஓகே, தாய் வீடா புகுந்த வீடா ரெண்டுமே பிடிக்குங்க. என்னங்க இது? அது எப்படிங்க நீங்க கேட்க முடியும்? எப்படி மேம் இப்படி ஒரு ரிப்ளைஸோட வரீங்க? என்னாலேயே இப்போ அதுக்கு மேலே நீங்க என்கிட்ட திருப்பி கேள்வி கேட்குறீங்க. தாய் வீடா புகுந்த வீடா சூஸ் பண்ணணும், எனக்கும் தெரியல பார்த்து. ஸோ அகெயின் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் த ரவுண்ட். அண்ட் நீங்கள் நிறையா விஷயத்துக்கு தலை தோனி தவிர நீங்கள் எல்லாத்துக்குமே 2 தான் சூஸ் பண்ணீங்க. பட் யூ ஹேட் வெரி கியூட் ரிப்ளைஸ். அதனால நாங்கள் ஒத்துக்கிறோம் உங்கள் ஆன்சர்ஸ் வந்து இட்ஸ் எலிஜிபிள் பிகாஸ் ஆஃப் த கியூட் ரிப்ளைஸ் இட் கேவ் அஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோ வந்தாச்சு மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் ஆன் அவர் ஷோ டுடே. அண்ட் அருணெக்ஸலோ ஜீவாவோட ஸ்டே அட் ஹோம் எடிஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதில் தான் வி ஆர் டூயிங் திஸ் ஷோ ஆல்சோ. A to Z with பவிங்கிற ஷோவும் அதில் தான் பண்ணுறோம். ஸோ இந்த எடிஷன் பற்றி வாட் யூ திங்க்? I think it's a very cute concept. I'm enjoying it. And it gives us the pleasure of working from home, because generally, you know, we have to actually, it's teaching us a lot to do, you know, to be creative within a space with nothing. So, and as a program also, I think it's very enjoyable. எஸ் மேம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு இன்டர்வியூங் யூ. ஈவன் ஐ எம் என்ஜாயிங் திஸ் இன்டர்வியூ வித் யூ. அண்ட் நம்ம ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சங்கரா டிவி வியூவர்ஸ்க்கு ஏதாச்சும் 2 வார்த்தை சொல்ல விரும்புறீங்களா? அண்ட் உங்கள் ஆத்துல நீங்கள் சங்கரா டிவியும் பார்ப்பீங்களா? To all the viewers of Shankara TV, thank you for this great opportunity to be part of a program in your channel. And the only thing I want to tell everybody right now is, in today's time, let's all stay safe. Let's all appreciate all the good things around us, all the simple things around us. And let us all appreciate the doctors and the nurses and the healthcare providers for all the great work they're doing, for all the volunteers, for all the people. And let's all try to be positive at this time and take out a learning. இதுல இருந்து நம்ம வந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்றது வந்து அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். And I think we all should come out as better, stronger human beings after this. நிச்சயமா. Thank you so much for your beautiful words, ma'am. It was a pleasure having you on our show. So ரொம்ப நன்றி ma'am for joining with us today. Thank you. Thank you very much. I hope you all had a great time today. இன்னைக்கு நம்ம டைரக்டர் பிரியா மேமோட பேசி பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி இருக்குன்னு நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷீ ஹேட் ஒர்க்கிங் வித் மணி சார். அண்ட் ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஷோவே. ஸோ ஐ ஹேட் அன் அமேசிங் டைம் டாக்கிங் டு ஹர். அண்ட் இதே மாதிரி நம்ம அடுத்த எபிசோட்ஸ்க்கு இன்னும் நிறைய கெஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ கீப் வாட்சிங் our space, and until then, this is Pavitra Malolan signing off for the day as your host, and you're watching A to Z with Pavi, presented by Arunexelo Ziva. Stay safe, be positive. Arunexelo Ziva presents A to Z with Pavi.